ஹலோ கேர்ள்ஸ். ஆக்சுவலாக நானோ பார்ட்டிகல்ஸில் அதோட அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் சைஸ் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்வென்ஷனல் மெட்டீரியல் ஹாவ் கிரைன் சைஸ் எனிவேர் ஃப்ரம் 100 மைக்ரோமீட்டர் டு 1 மில்லிமீட்டர் அண்ட் மோர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 100 மைக்ரோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா எவ்வளோ சைஸ் வேணால் இருக்கலாம் சொல்கிறாங்க. பார்ட்டிகல்ஸ் வித் த சைஸ் 1 to 100 nm ஆர் நார்மலி ரிகார்டட் as நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ ஆக்சுவல் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் 1லேருந்து 100 நானோமீட்டர் இருக்கிறவங்கள வந்து நம்ம நானோ மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1க்கு முன்னாடி 9 ஜீரோ இருக்கும். அதாவது 1% அப்படிங்கிறது எப்படி, 90 பக்கத்தில் 1% அப்படிங்கிறது எப்படி, 0.1%, 0.0001% அந்த மாதிரி 0 பாயிண்ட்டுக்கு அப்புறமா 9 ஜீரோஸ் பக்கத்தில் 1 இருக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அன் ஆட்டம், இது வந்து அட்டாமிக் சைஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். The average size of an atom is in the order of 1 to 2 Armstrongs in radians. So 1 nanometer அப்படின்னா 10 Armstrongs. 1 nanometer there may be 3 to 5 atoms. ஸோ உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, 2 ஆட்டம் சேர்ந்தால் அது ஒரு மாலிக்யூலாக மாறிடும். இங்கே ஒரு நானோமீட்டர்லேயே உங்களுக்கு 3 to 5 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவே மாலிகுலர் சைஸாகவும் மாறிடும். சரிங்களா? ஸோ 1 nanometer is equal to 10 Armstrongs and 1 nanometerல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 3 to 5 ஆட்டம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? And although a broad definition, we categorize nanomaterials as those which have structured components with at least one dimension less than 100 nm. ஸோ ஆக்சுவலாக நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதில் நானோ மெட்டீரியல்ஸில் லெஸ் தென் 100 என்எம்மில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமவே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சில பேருக்கு மில்லிமீட்டரில் ரேடியஸ் இருக்கும், சில பேருக்கு மைக்ரோமீட்டரில் ரேடியஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நானோமீட்டர்ஸில் ரேடியஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 100 நானோமீட்டர்ஸ்க்கு கம்மியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? Materials that have one dimension in the nanoscale and are extended in the other two dimension or layers such as thin films or surface coatings. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கோட்டிங் செகண்ட் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ வித்து பரவி இருக்குன்னு உன்னால் பார்க்க முடியுமா? ஸோ அந்த கோட்டிங்கை தான் என்னன்னு சொல்கிறோன்னா நானோ கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆன் தி கம்ப்யூட்டர் சிப்ஸ் comes in this category. ஸோ நீங்கள் ஃபோன் ரிமோட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து க்ரீனாக ஏதேதோ கோடு போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து சிப்ஸு. அதால் வந்து ஆக்சுவலாக உங்கள் சிம் கார்டும் உங்கள் சிப் தான். அதே மாதிரி மெமரி கார்டு அதுவும் ஒரு சிப் தான். அதெல்லாம் உங்களால் கண்ணில் பார்க்க எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி உங்கள் ரிமோட்டில் இருக்கிறதோ உங்கள் ஃபோனில் இருக்கிறதோ மைக்ரோ சிப்ஸு. அதை வந்து உங்களால் பார்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அதுவுமே நானோமீட்டர் நானோ ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியல்ஸ் தட் ஆர் nanoscale in 2 dimensions and extended in 1 dimension includes nanowires and nanotubes. So 2 dimension nanomaterials ke example nanowires and nanotubes. Materials that are nanoscale in 3 dimension are particles, for example precipitates, colloids and quantum dots. So 3 dimensionalக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் precipitate தான் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வேல் படிவம் உருவாக்குறீங்க இல்லையா, அதில் வந்துட்டு எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னு உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமா? அது வந்து உங்களுக்கு நிறைய துகளாக கிடைக்கும், இல்லை பார்ட்டிகலாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. அதுவுமே 3 டைமென்ஷனல் நானோ பார்ட்டிகல்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் வந்து கொலாய்ட்ஸ், குவாண்டம் டாட்ஸ். Nanocrystalline materials are made up of nanometer sized grains. Such also falls in this category. So nanometer sized grains அதுவுமே இதில் வந்து இந்த கேட்டகரியில் வரும், அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? சம் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹாவ் பீன் அவைலபிள் ஃபார் சம் டைம், அதர்ஸ் ஜென்யூன்லி நியூ. ஸோ நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான், ஆனால் நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. த எய்ம் ஆஃப் திஸ் ஓகே
Two principal factors causes the properties of nanomaterial to differ slightly from other materials. ஸோ ஃபஸ்ட் நானோமெட்டீரியல்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது அதர் மெட்டீரியல்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினா தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ்டு ரிலேட்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும். ஒரு பெரிய பொருள் வைக்கிற இடத்துல நிறைய நானோ மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் குவாண்டம் இஃபெக்ட்ஸ், ஆனால் இஃபெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். குவாண்டம் இஃபெக்ட்னா ஈல்டு நிறைய கொடுக்குறது. ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க குவாண்டம் ஈல்டு. ஸோ ஈல்டு நிறைய கொடுக்கும், ஆனால் சைஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் சேஞ்ச் ஆர் என்ஹான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ரியாக்டிவிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த குட்டி ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும், எலக்ட்ரிக்கல் கேரக்டர்ஸும் ஜாஸ்தியாகும். ஆஸ் அ பார்ட்டிகல் டிக்ரீசஸ் இன் சைஸ், அ கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி சர்ஃபேஸ் கம்பேர்ட் டு தோஸ் இன்சைட். பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப குட்டி ஆனாலும் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெருசாக இருக்கிறத விட நிறையவே இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. So for example, a particle of size 30 nm has 5% of its atom on its surface. At 10 nm, 20%, and at 3 nm, 50% of its atom. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 nm இருக்கிற சைஸில் அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா, நம்ம ஜென்ரலாக 5% வைக்கிற ஆட்டம்ஸை நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது வந்து நானோ சைஸோட வெரி குட் அட்வான்டேஜ். சரிங்களா? Though thus nanoparticles have a much greater surface. ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பொருள் வைக்கக்கூடிய இடத்துல நானோ பார்ட்டிகல்ஸை நிறைய வச்சுக்கலாம். ஸோ கிரேட்டர் தி சைஸ் இஃபெக்ட். சரிங்களா? As growth and catalytic chemical reaction occurs at surfaces, this means that a given mass of material is in nanoparticle form will be much more reactive than the same mass of material made up of larger particles. ஸோ நானோ பார்ட்டிகல்ஸில் அது சைஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ரியாக்டிவிட்டி, அதாவது ஸ்பீடோ இல்லை உங்களுக்கு ப்ராடக்டோ எதுனாலும் டக்குன்னு கிடைச்சிரும், பெரிய சைஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறத கம்பேர் பண்ணுறதை விட. சரிங்களா?